வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தொடங்குகிற நாம் உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு ஆண்டவருடைய அருட்துணையோடு ஆசீர்வாதத்தோடு துவங்குவோம். எந்த பணியாக இருந்தாலும் எந்த பயணமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இறைவன் நம்மோடு உடன் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிற உணர்வோடு நேர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டு இந்த நாளை ஊக்கமாய் உற்சாகமாய் துவங்குவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய இறை ஆசிரை உணர தடையாக இருக்கும் நம் பாவங்களை, குற்றம் குறைகளை, பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவில் இருந்து கப்பல் ஏறி சமுத்ராக்கு தீவுக்கும் மறுநாள் நெயாப்போலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியில் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீத்தியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசித்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 26 முதல் மற்றும் அதிகாரம் 16 இறை வார்த்தை 4 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொள்வோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது
நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தலையாய கடமை. கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கின்ற நாம் ஆண்டவருடைய மதிப்பீடுகளை நற்செய்தியாக அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீட்புச் செயலை உலகெங்கும் சென்று பரப்ப வேண்டும். இது நமக்கு திரு அவையால் கொடுக்கப்பட்டிருக்கிற தலையாய கடமையாக, நற்செய்தி பணியாக இருக்கிறது. என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை கொடுக்கிறது. வாழும் நற்செய்தியாக நாம் இருக்கின்றோமா? ஆண்டவருடைய மதிப்பீடுகளை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்கும் போது, அன்போடு, இரக்கத்தோடு, பகிர்வோடு, ஒற்றுமையோடு, சமாதானத்தோடு, சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ளும் போது நாமே வாழும் நற்செய்தியாக இருக்கிறோம். ஒருவர் மற்றவிடத்தில் சென்று அன்போடு இருங்கள், அமைதியோடு இருங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள், ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யுங்கள், இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள், ஒற்றுமையோடு சகோதரத்தோடு வாழுங்கள் என்று போதித்தால் நற்செய்தியாளராக நாம் மாறுகின்றோம். இந்த உன்னதமான படிப்பினைகளை எடுத்து சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. நாமும் நம்முடைய கடமைகளை, பணிகளை செய்ய ஆண்டவருடைய ஆசீரோடு இந்த நாளில் சொல்லுகிறோம். நற்செய்தியின் தூதுவர்களாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பர்னபாவும் பவுலும் லூக்காவும் திமோத்தேயுவும் இணைந்து கொண்டு நற்செய்தி பணியை செய்வதற்காக பல இடங்களுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். பல இடங்கள் தோறும் சென்று எவ்வளவு நேரம் கிடைக்குமோ, எவ்வளவு காலம் கிடைக்குமோ சரியாக அவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு செல்லுகிற இடங்களிலெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் ஓரிடத்தில் கூட்டமாக இருக்கிறார்கள். அந்த இடத்திலும் கூட இவர்கள் நற்செய்தி பணியை பற்றி கலந்தாலோசித்துக் கொண்டிருந்த போது, இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றியும் மீட்பு செயலை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடனே ஒரு பெண் ஓடி வந்து, இன்று எங்கள் வீட்டிற்கு வருவீர்களா, வந்து தங்குவீர்களா, உணவு உட்கொள்வீர்களா என்று அவர்களை அன்போடு பாசத்தோடு அழைப்பதை பார்க்கிறோம். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று ரோமையருக்கு எழுதிய திருமடல் 10வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை, நற்செய்தியை நான் அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. எசாயா புத்தகத்தில் 52வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை, நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன என்று எசாயா இறைவாக்கினர் எடுத்து சொல்லுகிறார். மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது நம்முடைய தலையாய கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. திருச்சபை அதை வலியுறுத்தி சொல்லுகிறது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது அதிகாலை 4 மணிக்கு எழுந்து கல்லூரிக்கு போகணும்.
ரொம்ப தொலைதூர ரயில் பயணமாக அது அமைந்திருந்தது. காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து ஓடி வந்து ட்ரெயின் பிடிச்சி நான் கல்லூரிக்கு போகணும். ஒரு நீண்ட தொலைதூர பயணம், 2 மணி நேர பயணம். அப்போ தான் 8:15 காலேஜில் போய் சேர முடியும். இந்த ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் நான் போகிற அந்த ரயில் பெட்டியில் இன்னொரு நபரும் வந்து ஏறுவார். என்னுடைய பக்கத்து ஊரை சேர்ந்தவர் அவரும் அதே ரயில் பெட்டியில் வந்து ஏறுவார். அவர் ஒரு CSI சபையை சார்ந்த நண்பர். நானும் அவரும் அமர்ந்து கொண்டு எனக்கு இருக்கின்ற கேள்விகள், சந்தேகங்களை அவரிடத்தில் எழுப்புவேன். அவருக்கு இருக்கின்ற ஐயப்பாடுகளை எல்லாம் விவிலியத்திலிருந்து அவர் என்னோடு பகிர்ந்து கொள்வார். நாங்கள் இருவரும் இப்படியாக சில நாட்கள் கலந்தாலோசித்து கொண்டே போவோம். நன்றாக நினைவிருக்கிறது. இது ஒரு சிறிய ஒரு முயற்சியாக நான் பார்த்தேன். எனக்கு தெரியாது அப்போது இது ஒரு விவாதமாக கலந்தாலோசனையாக இருந்துச்சு. ஆனால் நாள்பட ஒரு குருவானவராக மாறி இருக்கிற போது இப்பொழுது அவற்றை சரியாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்பொழுது இந்த விவிலிய வார்த்தைகளை எல்லாம் நாம் விவாதித்திருக்கிறோமே, கலந்து ஆலோசிச்சிருக்கிறோமே, பேசி வைத்திருக்கிறோமே என்று நினைக்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு இருக்கிறது. ஏனென்றால் அந்த இளம் பருவத்திலேயே கடவுளோடு இணைந்திருக்கிற ஒரு நிமிடங்களாக, தருணமாக அது அமைந்திருக்கிறது. அந்த இளம் பருவத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவனாக நான் இருந்திருக்கிறேன் என்பதை குறித்து இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் கூட சில வாய்ப்புகள் கிடைக்கும். நாம் பணி செய்கிற இடங்களிலோ, நாம் பயணம் செய்கிற இடங்களிலோ, அல்லது நம்முடைய வீடுகளிலோ, வீட்டிற்கு அருகில் இருக்கிற இடங்களிலேயோ, அன்பியங்களிலேயோ நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நற்செய்தி பணி செய்வதற்கான வாய்ப்பு. அந்த நற்செய்தி பணியை ஆர்வத்தோடு, ஊக்கத்தோடு செய்யணும். இது ஏனென்றால் நம்முடைய பணி அல்ல, இது கடவுளுடைய பணி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். அதனால தான் திருத்தூதர்கள் உலகினுடைய பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி பணியை செய்தார்கள். அதற்காக தங்களுடைய இன்னுயிரையும் கொடுத்தார்கள். ரத்தம் சிந்தி நற்செய்தியை அறிவித்ததனால தான் இன்றைக்கு உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் பரவி வாழ்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, உணர முடிகிறது. எனவே அன்பு உள்ளங்களே, நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது திருச்சபையினுடைய தலையாய பணியாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய மீட்பு செயலை அறிவிக்கின்ற பணியாக நற்செய்தி பணி இருக்கிறது. உலகெங்கும் சென்று எல்லா படைப்புகளுக்கும் இந்த நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்பது நம் தலையாய கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. எல்லா இனத்தாருக்கும், எல்லா மொழியினருக்கும், எல்லா குலத்தவருக்கும், நாட்டினருக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது நம் கடமை. கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை போதிப்பது நம் ஒவ்வொருவருடைய பணி. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இந்த நாளில் நாமும் கூட நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ முடியும், கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ முடியும், நற்செய்தியின் பணியாளர்களாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்தோடு உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிப்போம், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும்,
காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தாய் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு இன்று உணவாகிறது. கிறிஸ்து நமக்காக உணவாகிறார், நமக்காக தம்மையே கையளிக்கிறார். அந்த கிறிஸ்துவை, அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நம்மை முழுவதுமாக இந்த காணிக்கை பொருட்களோடு அர்ப்பணமாக்குவோம். என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, அன்பில் போலித்தனம் வேண்டாம், வெளி வேஷங்கள் வேண்டாம், ஏமாற்று பித்தலாட்டங்கள் வேண்டாம்.
அன்பை சொல்லி பிறரை ஏமாற்றுவதோ, பொய் சொல்லுவதோ, அவமதிப்பதோ, அவர்களை அவமரியாதைக்குட்படுத்துவதோ நிச்சயம் மிக பெரும் பாவமாகும், குற்றமாகும். கள்ளம் கபடமற்ற தூய்மையான இயேசுவின் அன்பை உணருவோம். அந்த அன்பை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் அன்பு ஒரு மனிதரிடத்தில் உண்மையிலேயே இருக்கிறதென்றால் அவர் நிச்சயமாக தன் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளையும் அதே அன்போடு பாசத்தோடு அவர் நடத்துவார், நடந்து கொள்வார். இந்த உண்மையான அன்பை சுவைக்க நம்மையும் இந்த காணிக்கைகளோடு அர்ப்பணம் செய்து செபிப்போம். வானக தந்தையே, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே,
உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இது திருமுகோளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே.
நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உனை பிரிய நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரிய நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும், தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும், மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும், எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும், என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுலமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற
சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயர் ஏழு தூண்களுமா, மாண்புயர் ஏழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாருமையே பரமன், பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல நலமென கண்டார், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே,